சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே அந்த அட்வைசர் தான் கத்தினுக்கிறான். எப்படி எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையே! அவனால எப்படி இதுலேருந்து தப்பிக்க முடிஞ்சுது? எத்தனை பேர் அவனை சுற்றி சரவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் எப்படி அவனால் இந்த ஃபார்மேஷன் தப்பிக்க முடிஞ்சுது? அடி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தினுக்கிறான். இந்த லீடர் தான் யோசிக்கிறான். எனக்கும் சுத்தமாக புரியலையே, எப்படி அவனால் அதில் தப்பிக்க முடியும்? எத்தனையோ பேர் பழங்காலத்துலேருந்து இந்த ஃபார்மேஷன்லேருந்து அவங்களுடைய ஓவர் வில்மிங்கான பவர் வச்சு இதுலேருந்து வெளியே வந்துக்கிறாங்க. ஆனால் இதுமாரி ஒருத்தன் இந்த ஃபார்மேஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக டிசப்பர் ஆனதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதுதான் எனக்கே ஃபஸ்ட் டைம் அப்படின்னு வந்து நான் யோசிச்சேன். அப்போ தான் டப்புனு யோசிச்சு இது வாய்ப்பே இல்லை, இது இம்பாசிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். இந்த மாதிரி ஜேகன் கிளானில் இல்லாத ஒரு ஆளால், அதுவும் ஒரு லெஸ்ஸர் செக்டில் இருக்கிற ஒரு ஆளால் எப்படி எங்கள் ஜேகல் கிளானுடைய 9 கேசில் அண்டு ஃப்ரண்ட் ஃபோர்ட்னஸோடைய ஃபார்மேஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி காண்டா வரான். பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் ஒரு இடத்துல ஒழிஞ்சுன்னு எல்லாரையும் பார்த்துன்னுக்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போது லைஃப் கேட்டில் தான் உட்காந்துக்கிறான். இந்த லைஃப் கேட் இது டெத்து கேட்டுக்கு உள்ளே இருக்குது. இந்த டெத்து கேட் இது ஷேடோ கேட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு வழியாக நான் அவன் சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினேன். இப்போ நான் லைஃப் கேட்டில் இருக்கிறேன். இந்த லைஃப் கேட் தான் இந்த ஃபார்மேஷனுடைய பிரெயின் ஸ்பாட் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே உட்காந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கிறான். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி. என்னால் கண்டிப்பாக இதேமாரி ஒழிஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் இங்கேருந்து வெளியே போனால் கண்டிப்பாக எனக்கு இந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கணும். இல்லைனா கண்டிப்பாக பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த காடு சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஜெயகத்தினுடைய ஃபார்மேஷன் தப்பிக்கணும்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சர்க்குலேஷன் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னது ஹீரோ நினச்சி பார்க்குறான். சர்க்குலேஷன் ஆஃப் த ஃபிஷ் கண்டிப்பாக அது ஒரு இங்கியாங் எனர்ஜி தான். அப்படின்னா இந்த லைஃபோட சர்க்கிள் மூலமாக தான் நான் இப்போது இந்த ஃபார்மேஷன் தப்பிக்கணுமா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுன்னு இருக்கிறான். இவனு வேற லொக்கேஷனை சுத்தமாக மறந்துட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கானுங்க. எப்படி நான் இங்கேருந்து போகிறது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஹீரோ எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இதை தான் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்த இடத்துல எக்கச்சக்கமான நெருப்பு இருக்குது, இப்படியே போனால் கண்டிப்பாக எங்களால் அவனை தேட கூட முடியாது, ஐஆர்எஃப்ஸ் ஏதாவது குழு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசினு வரானுங்க. பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் கேட்டில் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவன் ஹீரோ போட்ட ட்ராப்பில் காலை வச்சு அந்த இடத்துலேயே பாய்சன் வந்து செத்து போகிறான். இதை பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இவன் செத்தான் அப்படி சொல்லிட்டு வந்து டப்புன்னு விசில் எடுத்து ஊத்துறான். பாய்சன் கிரிப்பில் இங்கே தான் இருக்கிறான் அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்டிங் கேட்டில் அவன் இருக்கிறானா, அந்த இடத்துலேருந்து சிக்னல் வருதா, எப்படி அவன் அங்கே போனா? சரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் கேட்டை ஒரு மையமாக வச்சு மறுபடியும் நம்மளோட ஃபார்மேஷனை கட்டமைங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த வர்றான். உடனே அவனை எஸ்ஆர் அடி சொல்லி ஓடி போகிறான். இவனுக்கு ஒன்றே புரியல, ரெஸ்டிங் கேட்லையா அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தா அந்த லீடர் யோசிச்சுக்கிறான். எப்படி அவனால் லைஃப் கேட்டில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல அவனால் ஒழிஞ்சிட்டு இருக்க முடியுது அப்படின்னு வந்து அவன் யோசிச்சுக்கிறான். இப்போ உடனே அவனுக்கு போய் க்ளோசிங் கேட்டில் இருக்கிறவங்க டே எல்லோரும் ரெஸ்டிங் கேட்டில் வாங்கடா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷனை போட சொல்கிறாங்க வாங்க அப்படின்னு வந்து கத்துறான். உடனே என்ன ரெஸ்டிங் கேட்லையா அந்த இடத்துக்கு அவன் எப்படி போனான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசினே வரும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹீரோட இன்னொரு ட்ராப்பில் கால் வச்சு அவன் கைத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீடில் குத்தி அவன் அந்த இடத்துலேயே பாய்சன் வந்து செத்து போகிறான். இவனுக்கு ஒன்றே புரியல, எப்படி இந்த இடத்துல இவன் எப்படி செத்து போனான் அப்படின்னா பாய்சன் கிரிப்பில் இங்கே தான் இருக்கிறான் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனை விசில் எடுத்து ஊதுறான். பாய்சன் கிரிப்பில் இங்கே தான் இருக்கிறான் அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ கேட்டில் இருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது க்ளோசிங் கேட்டில் இருந்து சிக்னல் வருது, எங்கடா என்னடா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஹீரோ அவன் பின்னாடி ஒருத்தனுக்கு பின்னாடி வந்து ஆள் தான் அவனை அந்த இடத்துலேயே போட்டு தள்ளுறான். அவன் கதை அந்த இடத்துலேயே முடியுது. பார்த்தீங்கன்னா அந்த அட்வைசருக்குலாம் ஒன்றுமே புரியல, எப்படி இது அப்படின்னு வந்து சமஷாக்காக பார்த்துன்னுக்கிறான். ரெஸ்டிங் கேட்டு, க்ளோசிங் கேட்டு, ஷேடோ கேட்டு, அப்பர் கேட்டுன்னு எல்லா இடத்துலையும் அவன் எப்படி இருக்க முடியுது, எப்படி ஒரு வேளை அத்தனை இடத்துல இருக்க முடியுது அப்படி சொல்லி அவன் தலையே பிச்சுக்கிறான். அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்போ வந்து அந்த லீடர் தான் சொல்கிறாரு, இது கண்டிப்பாக அவனோட ட்ராப்பு தான், என்னால் சுத்தமாக நம்பவே முடியல, அவன் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும்போது தான் அவனுடைய மூளை யோசிக்கிறானா பட் என்ன தான் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கண்டிப்பாக என்கிட்ட மாட்டிக்கு தான் ஆகணும், நம்மளோட ஃபார்மேஷன் அப்படிப்பட்ட ஒன்று. உடனே அவன் சொல்கிறான் எல்லாருக்கிட்டையும், ஏய் சீக்கிரமாக நம்மளோட ஃபார்மேஷனை கட்டமைங்க, மறுபடியும் சீரமைங்க, நம்ம கண்டிப்பாக அவனை தோக்கடிச்சு ஆகணும், ஏன்னா நம்மளோட ஃபார்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று அப்படின்னு வந்து கத்துறான். ஏன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க அப்படி சொல்கிறான். இவன் நினச்சிட்டு இருக்கான், எப்பா எப்படியோ என்னால் எனிமியை கொஞ்ச நேரத்துக்கு புஷ் பேக் பண்ண முடிஞ்சுது, நான் இப்படியே இந்த ட்ராக்கர்ஸ் பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருந்து அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் இவனுங்களை போட்டு தள்ளி நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒருத்தனை போட்டு தள்ளுறான். இந்த லைஃப் கேட்லேருந்து கண்டிப்பாக நான் வெளியே போய் ஆகணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஃபார்மேஷன் வெளியே போக முடியும், நான் ஃபார்மேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு நினைக்கிறேன் இப்போ இந்த நேரத்துக்கு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வேகமாக ஓடுறான். பார்த்தீங்கன்னா வழியில் வர எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு தள்ளுறான். அவனுக்கு வர ஒருத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இல்லை, ஒரே ஸ்ட்ரைக்கு 2 ஸ்ட்ரைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரே ஸ்ட்ரைக்கில் 2 3 பேரெல்லாம் சாவறானுங்க. அவனுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, என்னடா இவன் இவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை போடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எல்லாம் செத்து செத்துறானுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எதையை பார்த்து சமஷாக்காக வரான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ
அந்த இடத்துல அவன் உடச்ச அந்த காம்பவுண்டோடைய செவுத்து தான் பார்க்குறான். என்ன இது நான் உடச்சது கண்டிப்பா இது மூலமா நான் வெளிய போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம சந்தோஷமா ஓடுறான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒருத்தன் வரான். ஓ! தேங்க் காட். ஒரு வழியா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டே வந்தேன் உனக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யார்றா நீ யாரு? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். நான் யாரா? நான் தான்டா பெங்கரி குவான் சைலண்ட் டிராகன். அப்படின்னு வந்து பார்த்தா அவன் டெரரா சொல்றான். நான் இங்க வந்ததுக்கு காரணமே ஜெயகல்யானை நீ கொன்னதுக்காக உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டா பாய்சன் கிரிப்புல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெறியா சொல்றான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே முரிமலைன்ஸ் ஜாங்ஸி ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் கட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மெடிசன் தயார் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்கரி தான் நான் பெங்கரி சோயாங் நான் இப்போ உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி முரிமலைன்ஸ் லீடர் தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனை அரைச்சிட்டு இருக்காரு. இவன் கேட்குறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஒன்றே அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து இந்த வயலட் ஸ்கைப்பில் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முரிமலை ஸ்பீடர் சொல்கிறாரு. உடனே அதுக்கு பெங்கரி தான் சொல்கிறான், வயலட் ஸ்கை பில்லா இது வந்து பார்த்தீங்கன்னா ஊடாங் ஸ்டேட்டோட ஒரு பில்லு ஆயிடுச்சே. இதை யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய எனர்ஜி ரைஸ் ஆகும் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இதை இவ்வளோ ஓப்பனாக செய்கிறீங்களே உங்களுக்கு ஒன்றும் ஆகாதா அப்படி கேட்குறான். இந்த வயலட் ஸ்கை பில் அது ஒன்றும் ஸ்பெஷலான ஒன்றெல்லாம் கிடையாது. இதை நார்மலாகவே மேக் பண்ணலாம். நீ ஒன்றும் இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல அப்படி சொல்கிறாரு. சரி, எதுவாக இருந்தா என்ன, நீ இங்கே வந்திருக்கனா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லதான் போல. அந்த ஜெகால் கிளான் அவங்க இன்னமும் அந்த யுன்னாமில் 1 மாசமா இருக்காங்களே, அந்த லெஸ்ஸர் செக்ட் மெம்பரை பிடிக்கிறதுக்கோசம் தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு. நான் ஒன்றே அவங்கள ஆர்டர் பண்ணல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ஃபுல் பாய்சன் கிரிப்பிள் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணை கொன்னுட்டான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோசம் ஜஸ்டிஸ் தேடி போயிருக்காங்க அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு அவர் தான் சொல்கிறாரு, ஆனால் ஆனால் எதுக்கு அவங்க இன்னும் 1 மாசமா அங்கேயே காத்துட்ருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ஃபுல் பாய்சன் கிரிப்பிள் அவன் வந்து பார்த்தீங்கன்னா லெசர் செக்டோட மெம்பரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லெசர் செக்ட் மெம்பராக இருக்கிறதுனால அவனை வந்து பார்த்தீங்கன்னா பைட்டை யூஸ் பண்ணி அந்த லெசர் செக்டை பிடிக்கிறதுக்கோசம் தான் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறான். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீ தான் கொடுத்த போல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு. யங் மேன் ஜேகல் கிளான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே இது போல் விஷயத்த செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருப்ப. இந்த லெசர் செக்ட் இது போல் ஒரு நாசஸ் தனமான ஒரு ட்ராப்லலாம் வந்து விழுவாங்க நீ நினச்சா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு. யாருக்கு தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோவாவுடைய அன்பிரிடிக்டபிள் பர்சனாலிட்டியை மைண்டில் வச்சு தான் வந்து நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். அப்படின்னா இப்போ என்ன நிலைமை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல. ஏன்னா அந்த ஜேகல் கிளானுக்கு நீ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற போல. ஏன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப நேரமாக அங்கேயே வச்சுருக்க முடியாது. அவங்க செஞ்ச எல்லா செயலுக்கு காரணமாகவும் இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரம்பு மீறி சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் செய்வாங்க. இது மூலமா நம்ப அந்த பழி எல்லாத்தையும் லெசர் செக்ட் மேல போட்டு, லெசர் செக்ட் பிடிக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படி சொல்றான். ஓ! அப்படி சொல்றியா? ஆனாலும் நான் அத பத்தி கவலைப்படல. ஆனாலும் இந்த லெசர் செக்ட் அவங்கள அட்டாக் பண்றதுக்கு நம்மகிட்ட கொஞ்சமான சாக்கு போக்கு இருந்தா, அது ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் நீ உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையும், இந்த வேலையையும் பிரித்து வைக்கணும். இல்லனா இந்த லெசர் செக்ட் மேல இருக்கிற உன்னுடைய பெர்சனல் எமோஷன் இது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தான் இப்போ உன்னுடைய ஆக்ஷன்ஸுக்கெல்லாம் அதுவா தான் எனக்கு தெரியுது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. இல்ல, இல்ல நான் வந்து அப்படி கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அம் ஸ்போர்ட்ஸ்மேன். கண்டிப்பா நான்லாம் இத பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்றாரு. ஏய்! நீ என்ன நினைக்கிற? என் கண்ணுலேருந்து தப்பிச்சுலாம் நினைச்சியா? என்ன முட்டாளாக்கலாம் நினைச்சியா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சொல்றாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர்னல் எனர்ஜிய ஃபுல்லா வச்சு இவன ப்ரெஷர் பண்றாரு. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்டர்னல் எனர்ஜி அவனால பார்த்தீங்கன்னா சுத்தவும் முடியல. ச்சே! எந்த மாரியான ஒரு ஆள்றா இவன்? இவனுடைய ப்ரெஷர் என்னால சுத்தமா மூச்சு விட முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பங்கரி நினைக்கிறான். சரி விடு. நான் கொஞ்சம் வொரி பண்ணதுனால தான் இத பத்தி கேட்டேன். உன்னுடைய பிரச்சனைய நீயே சமாளித்துப்பன்னு நினைக்கிறேன். ஏன்னா, நீ ரொம்பவும் ஒரு ஸ்மார்ட்டான பையன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த டீய குடிக்கலாம். ஏன்னா, இப்போ உனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு போல. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான். பார்த்தீங்கன்னா, அப்போ ஒருத்தன் செக் லீடர் என்ன வந்து மன்னிச்சிருங்க.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிப்போர்ட் வந்திருக்குது அந்த பிரான்ச்லேருந்து அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் என்னடா வந்துக்குதுன்னு கேட்குறான். அதாவது என்னன்னா, இந்த குரோஸ்வா பிரான்ச்லேருந்து வந்திருக்குது. அதாவது பெங்கரி கோன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து என்னாமுக்கு போயிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா, இந்த பெங்கரி கோன் வெறிகுண்டு வரான் ஹீரோவ அட்டாக் பண்ணுறதுக்கு என்னாம்ல. பார்த்தீங்கன்னா, அப்படியே கொலை வெறியோட பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்து மொறச்சுன்னுக்கிறான். ஹீரோ நினைக்கிறான், ச்சே இந்த சைலண்ட் டிராகன் இவன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நினச்சுன்னுக்கிறான். இந்த 3 டிராகன்ஸ் அந்த 4 ஃபீனிக்ஸில் இவனும் ஒரு ஆள். இவன் எதுக்கு இங்கே வரணும் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நினச்சுன்னுக்கிறான். உடனே அவன் கேட்குறான், ஏய் நீ என்ன நினைக்கிற? நான் இங்கே வந்ததுக்கு காரணம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறியா என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேகல் கிளான் அவங்க மட்டும்தான் அவங்களுடைய ரிவெஞ்ச் எடுக்கணுமா என்ன? நான்லாம் எடுக்கவே கூடாதா? சிஸ்டர் யான் அவளை நீ கொடூரமாக கொலை பண்ணிட்ட. அவ தான் என்னுடைய காதலி. அவ அந்த எண்ணாமல் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரொம்பவும் துடிச்சா. என்னோட ரிலேஷன்ஷிப் இந்த பிரச்சனையை அவ சால்வ் பண்ணுறது மூலமாக இன்னமும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டில் ஒத்துப்பாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க எங்களுடைய லவ்வை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் ரொம்பவும் நம்பிக்கையாக இருந்தா. நானும் அதை நம்பினேன். அவளை சந்தோஷமாக நான் வழி அனுப்புனேன். பட் ஆனால் அவ அவ திரும்பி வரும்போது அவ என்கிட்ட திரும்பி வரும்போது என்னால் சுத்தமாக நம்ப முடியல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் அவளை அந்த மிஷினுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது மட்டும்தான். நான் மட்டும் அவளை அன்னைக்கு அவளை அனுப்பாம இருந்திருந்தா இதுமாரி ஆகியிருக்காது. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு யோசிக்க யோசிக்க என்னால் சுத்தமாக என்னையே என்னை மடிக்கவே முடியல. ஸோ அதனால் நானும் ஜெகால்யான் கூடவே போகலான்னு முடிவு எடுத்தேன். ஆனாலும் நான் போயிட்டேன்னா அவளுக்கோசம் அவளுடைய கிரிட்ஜை யார் வாங்குறது? அதனால தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். என்னுடைய கையாலேயே நான் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கிறேன். நான் இந்த எவன்ஸுக்கு ரொம்பவும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நீ என் கண் முன்னாடியே வந்து நிற்கிறியே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். வில்லத்தனமாக சொல்கிறான் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு. ஹீரோ சொல்கிறான், நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்லி தான் ஆகணும். நான் ஒன்றையும் அந்த ஜேகல் யானை கொல்லலை. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இருக்காங்க அப்படி சொல்லுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் சொல்லாதடா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ஒரே அடி. பார்த்தீங்கன்னா அவன் அடிச்ச அடியில் அந்த இடம் அப்படியே புழுதி கிழுதியெல்லாம் பறகுது. பார்த்தீங்கன்னா ஹீரோ கீழே விழுந்து போய் கிடக்குறான். இவன் இவன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்? என்னால் சுத்தமாக நம்பவே முடியலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். உடனே இந்த கோன் தான் சொல்கிறான், நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை மார்க் பண்ண தேவையில்லை. நீ இன்னமும் அவளை கொண்டதுக்கு அப்புறமும் சாட்டிஸ்ஃபை ஆகலையா என்ன? உன்னுடைய ஈவில் தனம் எவ்வளோ தான் இருக்கும்? இதுதான் ரொம்பவும் தப்பு. அடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெறித்தனமாக சொல்லுங்கிறான். ஹீரோவை பார்த்து சரி கண்டுக்கிறான். ஹீரோ நினைக்கிறான், இவனுடைய மோரல்ஸ் இன்டென்ட் இது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் ஃபுல்லாகவே அந்த பெட் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டான். கண்டிப்பாக இனிமேல் என்னால் இவங்க கூட பேசவே முடியாது. இது வேறு இல்லாமல் நான் வந்து அந்த ஃபார்மேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படிங்கிறத அந்த ஜேகல் கிளான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் எனக்கு டைம் வேறு கிடையாது. இப்போது எனக்கு வேறு வழியே கிடையாது. அடாச்சே நான் இது வேறு சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ எனக்கு வேறு சாய்ஸே இல்லை. 12 ஃப்ளையிங் த்ரெட்ஸ் வேர்வுட் வின்ஸ் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதுலேருந்து அசால்ட்டாக தப்பிச்சிட்டு வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்ப் டெக்னிக் மூலமாக வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அடிச்ச அடியில் ஹீரோ அப்படியே பறந்து போய் கீழே விழுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ சொல்கிற பொய்யெல்லாம் நான் நம்ப நினச்சிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் எழுந்துரு, நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெகால்யான் அவள் சாகும்போது எந்த அளவுக்கு பெயினை ஃபீல் பண்ணாலோ அதை விட அதிகமாக நான் உனக்கு தருவேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி உன்னை சாவடிப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சொல்கிறான்.